நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பொருள வாழ்க்கையில ஒரே ஒரு முறை உருவாக்குறீங்க. ஆனா உலகத்துல யார் எங்க அத பயன்படுத்தினாலும், அதுக்கான ராயல்டி உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கிடைச்சா எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா. இது ஏதோ கற்பனை மாதிரி தோணலாம். ஆனா இன்னைக்கு நாம அலசப் போற இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல ஆரிஜின் ஈகோசிஸ்டம் பத்தி, குறிப்பா ஏ காயின பத்தி ஒரு கட்டுரை இருக்கு. அதாவது பிரைவசி ஸ்டேபிள் காயின் ஏ. இத படிக்கும்போது இது சாத்தியமான கணிதம்னு புரியுது. உண்மைதான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த காயின உருவாக்குற முறை தான். ஆமா, கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, எல்ஜிஎன்எஸ் டோக்கன்கள எரித்து, அதாவது பர்ன் பண்ணி, இந்த ஏ காயின சுயமாக மின்ட் செய்பவரே அதோட நிரந்தர உரிமையாளர்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம், என் சொந்த டோக்கனையே நான் ஏன் எரிக்கணும்? இது என் பணத்த நானே அழிக்கிறதுக்கு சமம் இல்லையா? ம். அது பார்க்கறதுக்கு அப்படிதான் தோணும். ஆனா அத அழிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்ககிட்ட ஒரு பழைய தங்க சங்கிலி இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அத உருக்கி அதுல உங்க முத்திரைய பதிச்சு ஒரு புது நாணயமா மாத்துறீங்க. அதோட அடிப்படை மதிப்பு அங்கேயே தான் இருக்கு. ஆனா அதோட வடிவமும் பயன்பாடும் இப்போ மாறிடுச்சு இல்லையா? ஓ! அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா. பிளாக் செயின்ல ஒரு டோக்கனை எரிக்கிறப்போ, அது புழக்கத்திலிருந்து நிரந்தரமா நீக்கப்பட்டு புது ஏ நாணயமா மாறுது. இப்படி செய்யும்போது நீங்க தான் அத உருவாக்குனவர் அப்படிங்கிற உரிமை பிளாக் செயின்ல நிரந்தரமா பதிவாகிடும். ஓஹோ! அப்போ உரிமை என் பேர்ல வந்துரும். சரி, நான் தங்கத்த உருக்கி காயினா ஆக்கிட்டேன். ஆனா இதிலிருந்து எனக்கான பணப்புழக்கம் எப்படி வருது? இந்த ராயல்டி தொகைய வசூல் பண்ணி குடுக்க ஏதாவது நிறுவனம் இருக்கா? அங்க தான் டெக்னாலஜி வேலை செய்யுது. இங்க எந்த ஒரு நிறுவனமும் கிடையாது, எந்த இடைத்தரகரும் இல்ல. ஓ! டைரக்ட்டாவே நடக்குமா? கண்டிப்பா. இது எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா தான் நடக்குது. இந்த ஏ காயின் ஒரு ஸ்டேபிள் காயின். அதனால பிட்காயின் மாதிரி இதோட மதிப்பு அடிக்கடி மாறாது. மக்கள் தங்களோட அன்றாட தேவைகளுக்கு இதை தயக்கம் இல்லாம பயன்படுத்துவாங்க. அன்றாட தேவைனா எந்த மாதிரி பரிவர்த்தனைக்கு? இப்போ டோக்கியோல ஒருத்தர் காஃபி வாங்குறார், இல்ல பிரேசிலுக்கு பணம் அனுப்புறாருன்னு வச்சுப்போம். அவரு நீங்க உருவாக்குன அந்த நாணயத்தை பயன்படுத்தும் போது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானாகவே ஒரு சின்ன கட்டணத்தை எடுத்து எந்த தாமதமும் இல்லாம உங்க டிஜிட்டல் வாலெட்டுக்கு உடனுக்குடனே அனுப்பிடும். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த சின்ன கட்டணம்னா எவ்ளோ இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு புள்ளி ஒரு பைசான்னு வச்சுக்கலாம். புள்ளி 1 பைசாவா? இது ரொம்ப ரொம்ப கம்மியாச்சே. ஒரு டீ வாங்குறதுக்கு கூட நான் லட்சக்கணக்கான பரிவர்த்தனைகளுக்காக காத்திருக்கணுமே. இதிலிருந்து நிஜமாகவே ஒரு பெரிய நிதி பாதுகாப்பு கிடைக்கும்னு கட்டுரையில சொல்றது ஏதோ தியரி மாதிரி இருக்கே. ஒற்றை பரிவர்த்தனையா பார்த்தா அது சின்ன தொகை தான். ஆனா நாம ஒரு ஊருக்குள்ள நடக்கிற வியாபாரத்தை பத்தி பேசல. எல்லைகள் இல்லாத 24 மணி நேரமும் செயல்படுற குளோபல் வால்யூம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓ! உலகளாவிய பயன்பாடுன்னு சொல்றீங்க. ஆமா, குளோபல் ஸ்கேலபிலிட்டி. நீங்க உருவாக்குன காயின்ஸ் உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு 10,000 இல்ல 1,00,000 முறை பரிமாற்றம் செய்யப்படுதுன்னு வச்சுப்போம். சரி. இந்த சின்ன கட்டணங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நீங்க தூங்கி எந்திரிக்கும் போதே ஒரு கணிசமான தொகையா உங்க வாலெட்ல சேர்ந்திருக்கும். அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உங்களுக்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கும். வாவ்! இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும், மக்கள் இந்த நாணயத்த பயன்படுத்துற வரைக்கும் எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா, கட்டுரையில சொல்ற மாதிரி ஒரு 50 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்? நான் இல்லாதப்போ என் வாலெட்ல உள்ள பணத்த இந்த சிஸ்டம் முழுங்கிடுமா? இல்லவே இல்ல. பிளாக் செயினுக்கு நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னெல்லாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வாலெட் முகவரியும் அதற்கான பிரைவேட் கீ மட்டும்தான். பிரைவேட் கீ. அதாவது அந்த டிஜிட்டல் சாவி. எக்ஸாக்ட்லி. அந்த சாவியை நீங்க உங்க வாரிசுகளிடம் கொடுத்துட்டா எந்த தடையுமின்றி உங்களுக்கான அந்த வருமானம் அவங்களுக்கும் தொடர்ந்து சென்றடையும். இது பல தலைமுறைகளுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. இது சுருக்கமா சொல்லணும்னா, இது முற்றிலும் ஒரு டிஜிட்டல் உயில் மாதிரி தான் செயல்படுது இல்லையா? ஒரு தடவை இந்த நாணயத்த மின்ட் செஞ்சு வச்சுட்டா, அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உங்க குடும்பத்துக்கான ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரஸ்ட் ஃபண்டா மாறிடுது. மிக சரியான ஒப்பீடு. பேங்க்ல பணத்தை போட்டு பாதுகாக்கிறத விட மாற்ற முடியாத கணிதத்தையும் உலகளாவிய பயன்பாட்டையும் நம்பி செல்வத்தை உருவாக்குற மொழியே இது மாத்துது. உண்மைதாங்க. நேயர்களே, இத நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நாம பொதுவா பரம்பரை சொத்துன்னா நிலம், வீடு இல்ல வங்கி இருப்புன்னு தான் நினைக்கிறோம். ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா, எதிர்காலத்துல உங்க குடும்பத்தோட பாரம்பரிய சொத்து அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிஜிட்டல் வாலெட் முகவரியிலிருந்து தானாகவே வர்ற உலகளாவிய கட்டணங்களா மாறிட்டா, சொத்துரிமை அப்படிங்கிற கருத்தே எப்படி மாறும்? ரொம்ப ஆழமான கேள்வி.
உங்க வாரிசுகள் ஒரு பெரிய பேங்க் பாஸ்புக்குக்கு பதிலா ஒரு சின்னஞ்சிறிய டிஜிட்டல் சாவிய மட்டுமே பரம்பரை சொத்தா பெறும் காலம் வந்துடுச்சா? நீங்களே யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம்.